ஜீவநதி 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 ஜீவநதி
என்றும் ஸ்தோத்தரிப்பே. ஆ ஆ ஆ ஆ அன்பின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். வேதத்தில் எசேக்கியேல் 34 அதிகாரத்தில் 26 வசனம் இப்படி சொல்கிறது: நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் நான் அவர்களை ஆசீர்வதிக்க போகிறேன். ஏற்ற காலத்தில் அவர்களுடைய பிரச்சனை தீரப்போகிறது. ஒரு ஏற்ற காலம் வருகிறது. நான் அவர்களை மட்டுமல்ல, அவர்களுடைய சுற்றுப்புறங்களிலெல்லாம் நான் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஏற்ற காலத்தில் நான் மழை பெய்ய பண்ணி ஆசீர்வாதமான மழை அவர்களுடைய வாழ்க்கையிலே பெய்யும் என்று சொல். அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும் பொழுது சுற்றுப்புறங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், சில ராஜாக்கள் ஆட்சி செய்த காலங்களிலே சமாதானமே இல்லை. ஆனால் சில ராஜாக்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது தெய்வீக சமாதானம் இருந்தது. காரணம், அந்த ராஜாக்கள் தேவனை பின்பற்றினார்கள். அந்த ராஜாக்கள் தேவனுக்கு கனம் கொடுத்தார்கள். அவருக்கு பிரியமாய் வாழ்ந்ததுனால அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சமாதானம் இருந்தது, ஆசீர்வாதம் இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கும் அந்த ஆசீர்வாத மழையை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெய்ய பண்ண அவர் உண்மை உள்ளவர். இன்றைக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நன்மை வேண்டும் சுவாமி என்று கேட்பீர்களானால் அந்த நன்மையை தருகிறதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஆனால் சில நேரங்களிலே அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடைகள் இருக்கிறதே, அந்த தடைகள் நாம் தான் அதுக்கு தடை. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு நன்மைகள் நிறைய இருக்கிறது, ஆனால் அந்த நன்மைகள் உங்களுக்கு வர ஒட்டாதபடிக்கு உங்களுடைய பாவங்கள் அதற்கு தடையாய் இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலும் நாம் ஒரு கேள்வியை கேட்போம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை தடைகள், போராட்டங்கள்? அந்த நன்மை இறைவனிடத்தில் வராமல் தடைப்பட்டு போயிருக்க காரணம் என்ன என்று நம்ம கேட்டு பார்த்து நாம் நம்மை சரி செய்து கொள்வோமானால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். அருமையானவர்களே, வேதத்தில் ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் யாக்கோபு என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதரை குறித்து நாம் பார்க்கிறோம். இவர் ஒரு நாள்
ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபத்தின் ஒரு பகுதி இப்படி சொல்கிறது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்பதுதான் ஜெபம். ஆண்டவருடைய சமூகத்தில் தனித்திருந்து கதறி ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வதிக்கணும் சுவாமி, உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன், என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கணும், இல்லாட்டி நான் உங்களை விடமாட்டேன் ஆண்டவரே என்று தமிழில் சொல்லுவோம் இல்லையா, ஒத்த காலில் நிற்கிறான்ப்பா. அதுபோல் இவன் விடாப்பிடியாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தால்தான் என்று சொல்லி நிற்கிறான். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார், அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவனுடைய சமூகத்துக்கு ஓடணும். தேவனுடைய சமூகத்தில் ஓடி வேதத்தை கையில் வைத்துக்கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று நீங்களும் தனிப்பட ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்கு அநேக நன்மைகளை தர முடியும். பிரியமானவர்களே, இந்த யாக்கோபு ஜெபித்தார், ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை விடமாட்டேன் ஆண்டவரே என்று அவரை இறுக பற்றி கொண்டதை பார்க்கிறோம். காரணம், இந்த யாக்கோபுக்கு வேதத்தில் பார்க்கும் பொழுது நிறைய சொத்து சுகங்கள் இருந்தது. அப்படியானால் ஏன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்தார் என்று நீங்கள் கேட்கலாம். அப்படி கேள்வி கேட்பீர்களானால், இவனுக்கு நிறைய சொத்துக்கள் சுகங்கள் இருந்தாலும் மனதிலே சமாதானம் இருக்கவில்லை. அந்த மனதிலே சமாதானம் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையிலே பயமும் வியாகுலமும் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. அப்படியானா இவ்வளவு சில நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம், அதெல்லாம் சொத்து சுகம் இருந்தால் நல்ல சமாதானம் இருக்கும் என்று. இல்லை, எனக்கு மற்றவனை போல நிறைய பணம் இல்லையே, பணம் இருந்தால் தான் சந்தோஷம். இல்லை, பணத்தினால் மட்டும் சந்தோஷம் வருவதில்லை. சொத்து சுகங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவதில்லை. நம்மளை சொல்லுவோம், பணம் இருந்தால் கட்டில் வாங்கலாம்னா நீ நல்ல தூக்கத்தை வாங்க முடியாது. பணம் இருந்தால் மருந்து வாங்கலாம், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பணம் இருந்தால் நல்ல புத்தகங்களை வாங்கலாம், ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பணம் இருந்தால் வீடு கட்டலாம், ஆனால் அதுக்குள்ளே ஒரு நல்ல அன்பான குடும்பத்தை அமைச்சு கொள்ள முடியாது. ஆகவே பணத்தாலும் சொத்துக்களாலும் முடியாத காரியங்கள் இருக்கிறது. அதுக்கு தான் நமக்கு ஆண்டவர் தேவை. என் அருமையான சகோதர சகோதரியே, இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவனுக்கு சொத்து சுகம் எல்லாம் இருந்தது. அந்த நாட்களில் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், ஆனால் அவனுடைய உள்ளத்தில் சமாதானம் இல்லை. அதனால தான் ஆண்டவர்கிட்ட போனான், ஆண்டவரே என் உள்ளத்தில் சமாதானம் இல்லை, இதுதான் எனக்கு தேவை. இப்போ இந்த ஆசீர்வாதத்தை நீ இன்றைக்கு கொடுத்தால் ஒழிய நாம் விடமாட்டேன் என்று கதறி அழுது போராடி ஜெபிக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி தெரியுமா? உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ அவன் சொன்னான், ஆண்டவரே என் பேர் யாக்கோபுன்னு சொன்னான். காரணம், அந்த நாட்களில் காரண பெயர்கள் உண்டு. இந்த யாக்கோபு என்பதற்கு எத்தன் அல்லது ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம். இந்த யாக்கோபு என்ற மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவனுடைய பழைய வாழ்க்கை. அவனுடைய பழைய வாழ்க்கை சரியில்லை பிரியமானவர்களே. பழைய வாழ்க்கையில் அவனிடத்தில் பொய் இருந்தது. பழைய வாழ்க்கையில் தன்னுடைய சகோதரனே ஏமாற்றினான். பழைய வாழ்க்கையில் சொந்த அப்பாவிடத்திலே அவன் பொய் சொன்னான். பல காரியங்களை தட்டி பறித்து கொண்டான். பிறருக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தட்டி பறித்து கொண்டான். இப்படி ஒரு மாய்மாலமான பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்தவன் நினைச்சான், இப்படியெல்லாம் தட்டி பறிச்சா சந்தோஷமா வாழ்ந்துடலாம், மற்றவனுடைய அபகரித்து சந்தோஷமா வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தான். ஆனால் சில நேரங்களில் இப்படி தான் மக்கள் நினைக்கிறார்கள். அவனுடைய சொத்தை ஏமாற்றி வாழ்ந்து விடலாம், இவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் வாழ்ந்து விடலாம், அவனுக்கு கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது அதை அப்படியே அபகரித்து கொள்ளலாம், அப்படியெல்லாம் நினைத்து வாழுகிற ஜனங்கள் உண்டு. அதுபோல தான் இந்த யாக்கோபு வாழ்ந்தார். வாழ்ந்து பார்த்தாரு, சொத்துக்கள் என்னமோ பெருகினது உண்மைதான், ஆனால் வாழ்க்கையில் அதை அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம் இருக்குல்ல, அந்த சொத்துக்களோ சமாதானம் இருக்குல்ல, வியாகுலமும் பயமும் இருந்த என்னத்துக்கு? வாழ்க்கையில் எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் படுக்க போகையில் நிம்மதியாக படுக்க வேணும், சாப்பிட போகையில் நிம்மதியாக சாப்பிட வேணும். இவனுக்கு அந்த சமாதானமே இல்லை. என் அருமையான சோதனை தான் ஆண்டவர் கிட்ட, உன் பேர் என்னப்பா என்று கேட்டப்ப சொன்னான், நான் யாக்கோபு ஆண்டவரே, நான் எங்கள் அண்ணனே ஏமாத்தினவன், நான் எங்கள் அப்பாவை வஞ்சனை செய்தவன், நான் எங்கள் அப்பா கிட்ட 2 தரம் பொய் சொல்லி ஆசீர்வாதங்களை தட்டி பறித்தவன், இதெல்லாம் நான் வாழ்ந்து பார்த்தேன் ஆண்டவரே. என்னிடத்துல வசதி இருந்தாலும் சமாதானம் இல்லை, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, என்னை நீங்கள் ஆசீர்வதித்தாவளியே எனக்கு வேறு வழி இல்லை என்று அவன் தேவனை பற்றி கொண்டான். பிரியமானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சமாதான குலைச்சலுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் கூட
உன் வாழ்க்கையில் இருக்கலாம். பிறரை நீங்கள் ஏதாவது வஞ்சித்திருந்தால் தயவுசெய்து அந்த வஞ்சனையின் காரியங்களை திரும்ப கொடுத்து விடுங்கள். பிறரை நீங்கள் ஏமாற்றி இருந்தால் அவர்களிடத்தில் ஒப்புரவாகி விடுங்கள். பெற்றாரை ஏமாற்றி இருந்தால் அவர்களிடத்தில் ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு அதை சரி செய்து கொள்ளுங்கள். குடும்பத்திலே சொத்து பத்துக்களை ஏமாற்றி இருந்தால், நண்பர்களுடைய காரியங்களை ஏமாற்றி இருந்தால், பிறருக்கு கெடுதல் செய்திருந்தால், பிறருடைய பொருட்களை, சொத்துக்களை, பணங்களை அபகரித்திருந்தால் நீங்கள் அதை மேலே கொடுத்தாதான் உனக்கு ஆசீர்வாதம். இது வேதம். ஆகையினால இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இவைகளை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை உங்களுடைய கடந்த காலங்களில் தெரிந்தும் தெரியாமலும் அல்லது பிறருடைய உந்துதலின் மூலமாக நீங்கள் இப்படிப்பட்ட தவறுகளை செய்திருக்கலாம். ஒரு பேராசை மூலமாக, ஒரு ஆவி மூலமாக நீங்கள் இப்படி யாரையாவது வாழ்க்கையில் நீங்கள் தீமை செய்திருக்கலாம். யாருக்கோ சேர வேண்டிய ஒரு பங்கு நீங்கள் வச்சிருக்கிறீங்களா, அதை திருப்பி கொடுத்தா தான் ஆசீர்வாதம். யாரிடத்துல வாங்கின கடனை நீங்கள் கொடுக்க முடிந்தும் கொடுக்க முடியாதபடி தடை பண்ணி வச்சிருக்கிறீங்களா, அதை அவங்களுக்கு கொடுத்துருங்க. அப்பொழுது அவங்களுடைய மனசு சந்தோஷப்படும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பொய் சொல்லி ஏமாற்றினீங்களா, அதை சரி பண்ணி போடுங்க. அப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் விரும்புகிறது ஒரு தூய்மையான ஜீவியம். ஆண்டவருக்கு ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறது மிகவும் இலகு. அதனால் அவனுடைய வாழ்க்கையிலே பொய்யும், அவனுடைய வாழ்க்கையிலே களவும், அவனுடைய வாழ்க்கையிலே வஞ்சகமும் இருக்குமானால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க முடியாது. இதுதான் ஜனங்களுக்கு தடைப்படுகிற காரியம். அங்கே தமிழில் முந்தி ஒரு பழைய பழமொழி உண்டு, உருட்டும் பிரட்டும் சிரட்டையும் கைன்னு சொல்லுவாங்க. உருட்டு பிரட்டாக வாழ்வான், கடைசியில் அவன் சிரட்டை தான் கையில் இருக்குமா, அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம். நம்ம நேர்மையாக வாழ்ந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உண்மையாக வாழ்ந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமான, அதனால வாழ்க்கையிலே சீர் செய்ய வேண்டியதை சீர் செய்து கொள்ளுங்கள். கர்த்தரை தேடுங்கள். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. கர்த்தரை முழுமனதோடு தேடுங்க. அவருடைய ஆலயத்துக்கு போவதற்கு நீங்கள் சாக்கு போக்குகளை சொல்லாதபடிக்கு அவருடைய ஆலயத்தில் சென்று தேவனை சேவிக்கிற நேரத்தில் அவரை சேவியுங்கள். கர்த்தருடைய ஆராதனைகளை கலந்து கொள்ளுங்கள். ஊழியக்காரர்கள் உங்களை ஜெபித்து ஆசீர்வதிக்க ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போங்க. அவர்கள் கரங்களை வைத்து உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அவர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரும். இதெல்லாம் இலவசம். இவைகளை ஆண்டவர் தம்முடைய சபையில் தான் வைத்திருக்கிறார். இந்த இலவசமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுங்கள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுங்கள். சபையை நேசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான சகோதர சகோதரியே, ஆண்டவர் இந்த மனுஷனை பார்த்து கேட்டார், உன் பேர் என்னப்பா? நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆனால் உன் பேரை சொல்லுன்னு. அப்போ ஒத்துக்கொண்டான். ஆண்டவரே, நான் ஏமாற்றுக்காரன் தான், ஆண்டவரே நான் வஞ்சித்தவன் தான், ஆனால் நீ போதும், இதனால் நான் பட்ட துன்பம் போதும், இதனால் நான் சமாதானம் இழந்தது போதும், இதனால் நான் வாங்கிய அடிகள் போதும், இனிமே அது முடியாது, இன்றைக்கு நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கதறி அழுதான். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை பார்த்து 32ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, ஆண்டவர் அவனை அங்கே ஆசீர்வதித்தார். அப்பொழுது அவனை ஆண்டவர் பார்த்து சொன்னார், இனிமேல் உன்னுடைய பெயர் யாக்கோபு அல்ல, இனிமேல் நீ இஸ்ரவேல் எனப்படுவாய். அந்த யாக்கோபு என்ற மனிதனை ஆண்டவர் தம்முடைய கரங்களை நீட்டி இன்று முதல் நீ இஸ்ரவேல் என்று ஆசீர்வதித்தார். அந்த சந்ததியில் இருந்து வந்ததுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேல் தேசம். பிரியமானவர்களே, சிறிய தேசம்தான், ஆனால் செழிப்பாக இருக்கக்கூடிய கிருபை இருக்கிறது. காரணம், தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் ஆசீர்வதித்தது தான். தேவன் அந்த மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு புது பெயர். தேவன் அந்த மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு புது வாழ்க்கை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை தொட விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை கேட்கிறார், அப்பா நீ பழைய வாழ்க்கையை விட்டுற விருப்பமா? பழைய வாழ்க்கை, பழைய அடிமைத்தனங்கள், பழைய பொய்கள், பழைய குடிவெறி, பழைய மதுபானம், பழைய குடும்பத்தை சேதப்படுத்துகிற காரியங்கள், பழைய கீழ்ப்படியாமைகள் எல்லாவற்றையும் நீ விட்டு என்னிடத்தில் நீ உன்னை ஒப்படைக்க முடியுமா? அப்படி முடியுமானா நான் உனக்கு ஒரு புது பெயரை கொடுத்து ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் இந்த நாளில் சொல்ல விரும்புகிறார். நீங்கள் ஆயத்தமா? கர்த்தர் ஆயத்தமாக இருக்கார் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க. உங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்கள், அவரிடத்தில் எந்த தடையும் இல்லை. தடை நாங்கள் தான். நாம்
நம்மை சரிப்படுத்திக் கொள்வோமானால் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஒரு அருமையான வார்த்தையை வாசித்து ஜெபிக்க போகிறேன். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பலன் வருகிறது. தாழ்மையாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தையை சிநேகித்து அவரை நாம் பார்க்கும் பொழுது அதற்கு ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன், இந்த 3 ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு உயர்வுகளை தருவார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவன், பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை அவர் தருவார். அவைகளை எப்படி பெற்றுக்கொள்வது இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் உங்கள் தேசத்தில் இருக்கிற பக்கத்தில் ஒரு சபைக்கு போக வேணும், அல்லது எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எப்படி இலவசமாய், கர்த்தருக்கு ஒன்றுமே கொடுக்க தேவையில்லை, இலவசமாய் அவருக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சிரம் தாழ்த்தும் பொழுது தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். யாக்கோபை பார்த்து, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமான மழை உனக்கு பெய்ய போகிறது, நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் விரும்பினால் எனக்கும் அந்த ஆசீர்வாதம் வேண்டும். என்னுடைய பழைய வாழ்க்கை போதும், பழைய வாழ்க்கையில் நான் குடும்பத்தில் பண்ணின வேதனைகள் போதும், என்னுடைய குடியினால் என் குடும்பத்தில் வந்த பிரச்சனைகள் போதும், என்னுடைய பொய்யினால் என் குடும்பத்தில் வந்த பிரச்சனைகள் போதும், என்னுடைய பிழையான வாழ்க்கையினால் என் குடும்பம் சீர்கெட்டது போதும். இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ, அந்த உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்று நீங்கள் விரும்புகிறீர்களானால் இப்பொழுது கண்களை மூடி அந்த கிருபைக்காக, அந்த நல்ல ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் விசுவாஸ் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற உடைய மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே, பழைய வாழ்க்கைக்கு அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு கர்த்தர் தருகிற நலமான ஆசீர்வாதங்களோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் மகிமையோடும் ஐஸ்வர்யத்தோடும் ஜீவனோடும் வாழ கிருபை செய்தலும், ரட்சிப்பின் வழிகளை கண்டுகொள்ள கிருபை செய்தலும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.